சுகர், பிபி, கொலஸ்ட்ராலு, தைராய்டு, ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல் இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோ இருக்க கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? நமக்கு ஒரு பெரிய மூட நம்பிக்கை கேட்போம். ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், அதனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? சொல்லுங்கள். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரையோ இன்சுலினோ நடத்தியிருக்காங்களோ? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது. வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. வேண்டாம். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை. என்ன கீரை? மூக்கரட்டை கீரை. சிறு குறிஞ்சான் பொடியும், கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் 4 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலினும் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நடைபயிற்சி, சிறுதானியம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம். என்ன காரணம்? அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது முழுமையாக சரியாகும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலினை மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் குறையும், அடுத்த மாதம் கூடும், அடுத்த மாதம் கூடும், இந்த மாதம் குறையுமே தவிர இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி இதே மாத்திரையும் இதே இன்சுலினும் போட வேண்டியது தான். நோய் கண்டிப்பாக முழுமையாக குணம் அடையாது அப்படின்னு இந்த புத்தகம்